அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரைமாணிக்கம். ஊர் வந்து சேலம் மாவட்டத்துல பக்கத்துல இருக்கிற சமுத்திரம் அப்படிங்கிற ஊர் தான் இவருடைய ஊரு. பெற்றோர் யார் அப்படின்னா, துரைசாமி, குஞ்சம்மாள் அப்படிங்கிறவங்க தான் இவங்களுடைய பெற்றோர். பிறப்பு அப்படிங்கிறது வந்துட்டு என்ன வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1933 இருந்து 1995 வரையில். சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லுவோம் இவர பிரிஞ்சித்திரனார்னாவே நம்ம எப்படி சொல்லுவோம்னா, பாவலரேறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து இது எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? கனிச்சாறு வந்து எத்தனை தொகுதிகளா வெளிவந்துள்ளது அப்படின்னா, 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இவருடைய நூல்கள் பெரும்பாலும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ள நூல்கள். அப்புறம் திருக்குறள், மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. பாவலரேறு எழுதின எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டா, திருக்குறள், மெய்ப்பொருளுரை. பெருஞ்சித்திரனார் பாடலுடைய மேற்கோள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னே மகிழ்ந்த நறுங்கனியே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே நற்கணக்கே, மருத்துவ நூல்கள் கற்பாய், உடன் மனநூலும் சேர்ந்து கற்பாய். இதனுடைய பாடலுடைய மேற்கோள்கள். அதுல இன்னும் சில பாடல்கள். அறிவியல் ஆய்வு செய்தாய், நீ அன்றாட செய்தி படிப்பாய். ஓய்வாக இருக்கையில் தம்பி, நீ ஓவியம் வரைந்து பழகு. திருத்த மெய் நூல்கள் அறிவாய், வரும் தீமையும் பொய்யும் களைவாய். இதெல்லாம் அவருடைய பாடலுடைய வரிகள். செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது தும்பி. தும்பினா வண்டு. தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா, பெருஞ்சித்திரனார். தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே. இப்பாடலில் வரும் மன்னன் யார் அப்படின்னா, தென்னன் அப்படின்னாவே பாண்டிய மன்னன். அதாவது தென்னன்னா பாண்டிய மன்னனை சார்ந்த அந்த சொல் அப்படின்றதுனால தென்னன் மகளே அப்படின்னா பாண்டிய மன்னனுடைய மகளே அப்படின்னு அர்த்தம். ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம். இதில் ஊழி என்பதனுடைய பொருள் என்னன்னா, நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி அப்படிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி. சொல்லும் பொருளும் பாருங்க. உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தினுடைய அறியாமை. மேதினி அப்படின்னா உலகம். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள். அடுத்து கனிச்சாறு வந்து அந்த தொகுப்பிலிருந்து 2 வேறு தலைப்புகள்ல பாடல்கள் இருக்குது. ஒன்று தமிழ்த்தாய் வாழ்த்து, 2 வந்து முந்துற்றோர் யாண்டும் அப்படின்ட்டு கனிச்சாறு தொகுப்பிலிருந்து 2 வேறு தலைப்புல பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று தமிழ்த்தாய் வாழ்த்து, இன்னொன்று முந்துற்றோம் யாண்டும் அப்படின்ற வரிகள். அன்னை மொழியே அப்படின்ற பாடல்ல வரக்கூடிய மன்னன் யார் அப்படின்னா, பாண்டிய மன்னன். அன்னை மொழியே அப்படின்ற பாடல்ல வரக்கூடிய மன்னன் யார் அப்படின்னா, பாண்டிய மன்னன். பெருஞ்சித்திரனுடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, திருக்குறள், மெய்ப்பொருளுரை, திருக்குறள் தொடர் சொற்பொழிவு உரை. திருக்குறள் மெய்ப்பொருளை வந்து 1, 2, 3, 4. திருக்குறள் தொடர் சொற்பொழிவு உரை வந்துட்டு 1, 2, 3, 4, 5. கனிச்சாறு தொகுதி வந்து மொத்தம் 8 தொகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. நூறாசிரியம். இவருடைய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூறாசிரியம், செயலும் செயல்திறனும், வேண்டும் விடுதலை, ஐயை, ஜாதி விடுதலை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பாவேந்தர் பாரதிதாசன், பெரியார், உலகியல் 100, மொழி ஞாயிறு, பாவனர், பள்ளி பறவைகள் அல்லது குழந்தை பாடல்கள், பாச்சோறு, வாழ்வியல் 30, இளமை உணர்வுகள், இளமை விடியல். இது எல்லாமே இவருடைய நூல்கள். அடுத்து இவர் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இது தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. தேவனைய பாவனர் அவர்கள் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரை சூட்டினார். யார் இவருக்கு பாவலரேறு அப்படின்ற பெயரை சூட்டினார் அப்படின்னா, தேவனைய பாவனர். தென்மொழி என்ற இதழை வந்து 1959 பெருஞ்சித்திரனார் தொடங்குறாரு. எந்த வருஷத்துல தொடங்குறாரு? 1959 எந்த இதழ்னா, தென்மொழி அப்படிங்கிற இதழ. மல்லிகை, பூக்காரி எனும் பாவியங்களை இவர் பள்ளி பருவத்திலேயே இயற்றிய பெருமைக்குரியவர். அடுத்து பூக்காரி என்னும் நூல் வந்து பின்னாட்கள் எப்படி அழைக்கப்படுதுன்னா, கொய்யாக்கனி அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுகிறது. பெரியார் சிந்தனைகளிலும் பொது உடைமை கருத்துக்களிலும் உட்பட்டு கருப்பு சட்டையும் சிவப்பு சட்டையும் அணிய தொடங்குறாரு. அவர் வந்து பெரியார் சிந்தனைகள்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் இருக்கிறதுனால அவர் வந்து பெரும்பாலும் கருப்பு சட்டையும் சிவப்பு சட்டையும் அணிய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதை வந்து அதுதான் மெயினா வந்து அவருடைய உடையா அவர் யூஸ் பண்றாரு. உலக தமிழன் முன்னேற்ற கழகத்தை அமைத்தவரும் இவர் தான். உலக தமிழன் முன்னேற்ற கழகத்தை அமைத்தவரும் வந்து இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். ஓகேங்களா? வருஷம் 1981. ஓகே. மெயினா இவருடைய நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு அதெல்லாம் முக்கியம். அதுக்கப்புறம் 2 கேட்டகரியில கனிச்சாறு தொகுதி படிக்கிறோம். அப்புறம் அதோட 8 பகுதிகளா அதுக்கு தொகுக்கப்பட்டிருக்கு. இயற்பெயர், நூல்கள் இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எபனேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி வாட்ச் பண்ணுங்க. நன்றி.